இருங்பாய். அஸ்ஸலாமு இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்மூத்தி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மூத்தி நேம் தான் வந்து ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூத்தி. ஸோ அதுக்கு நான் ஸ்ட்ராபெரி வந்து ஒரு 100 to 150 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பனானா வந்து ஒரு 4-5 பனானா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான தயிர் வந்து 1 கப்பு, அதுக்கப்புறம் வந்து மில்க் வந்து 1 கப்பு, அப்படி இல்லைன்னா 75 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரியை வந்து பேக்கிங் சோடாவும் வினிகரும் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு கரெக்டாக இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து வினிகர் வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இல்லைனா 20 to 25 ml ஆஃப் வினிகர் கிட்ட ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். வினிகரும் பேக்கிங் சோடா போட்டோன்னே அந்த இதில் உள்ள அழுக்கு வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் நம்ம தண்ணியில் ரின்ஸ் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, கழுவுனதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியை வந்து நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், வினிகரும் பேக்கிங் சோடா போட்டோன்னா அதோட அழுக்கு வந்து எல்லாமே வெளியில் வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் நல்லா க்ளீனாகவே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரியை கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பனானா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரோசன் பனானா தான் வேணும். ஸோ பனானாவை பீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீசரில் ஒரு 10 to 12 hours கிட்ட ஃப்ரோஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பனானாவை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பனானாவையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இது நம்ம ஸ்ட்ராபெரி வெட்டி வச்சுருக்கிறதோட அதிலே போட்டுருவோம். பனானாவும் ஸ்ட்ராபெரியும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். அப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை ஊற்றிடுவோம். இங்கே கரெக்டாக நாங்கள் 2லேருந்து 3 பேருக்கு உண்டான கணக்குக்கு நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தயிர் ரெண்டுமே 70 to 80 கிராம்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிடலாம். நல்லா ஸ்மூத்தியாக நம்ம நல்லா அரைச்சிடுவோம். ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. நல்லா திக்காக அரைச்சாச்சு. இதில் நாங்கள் எந்த சுகரும் போடல, எதுவுமே போடல. பழத்தோட அந்த ஸ்வீட்னஸும் தயிரோட அந்த சோர்னஸும் தான் வந்து இதில் டேஸ்ட்டு. ஸோ
ஸோ இது எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக திக்காக இருக்குன்னு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து குடிச்சு பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா